ஹாய், நான் தான் பிளாக் ஹெல்ப். எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா நான் பழைய மாதிரி மோட்டோ விளாகிங் பண்ணுறோம்ல, அதனால் சரி. இப்போ எங்கடா போயிட்டுருக்கேன்னா, காலேஜ் முடிச்சுட்டு குண்டத்தூருக்கு எங்கள் அண்ணா வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். இப்போ ஓரளவு முடிஞ்சுங்க. நம்ம பொருள் வாங்க வேண்டியதாக இருந்தாலும் சரி, அதுக்கு எஃபோர்ட் போடுறதுக்கு தேவையானது கொஞ்சம் 75% கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னும் இது மீதி எல்லாமே நம்ம எஃபோர்ட்லாம் இருக்குது. அதான் முடிஞ்சளவு நம்ம போராடுவோம். சரி, இப்போ நான் கத்திப்பாதை பிடிச்சிருக்கல. இந்த இடத்துல நம்ம சிஎம் விஜய் மேலேருந்து பேசியிருப்பார். இந்த இடத்துல தான். சரி, நம்ம இப்போயே இந்த ரூட்டில் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருந்தால் நான் போரூர் லைன் வந்துடும். நம்ம போரூர் லைனை போயிட்டு அங்கே லெஃப்ட்டில் கிழங்கம்பாக்கக்குள்ள அதில் நம்ம டேன் ஆகிக்கலாம். எனக்கு இந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிக்குது, எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு இன்னொரு ரூட்டு ஒன்று இருக்குது, பல்லாவரம் ரூட்டு. ஆனால் அதில் போனால் எனக்கு டிராஃபிக்ஸ் நிறையா இருக்கும். அதனால் அங்கே வேணாம். ஆனால் இந்த ரூட்டில் நம்ம எப்பயும் போல் போகலாம். என்ன சொல்லணும் தெரில. ஆனால் லைஃப் நம்மளுக்கு கொடுக்க பாடங்களை நம்ம கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முன்னேறி போகணும். ஏன்னா இப்போ சில பேர் வீட்டில் சும்மா இருக்காங்க, பல பேர் ஏதோ தேடி போயிட்டுருக்காங்க. நம்ம என்னமோ எப்படியாச்சும் நம்ம ஏதாச்சும் பண்ணோம்டா, வாழ்க்கையை நம்ம அப்டேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும்னு நான் இப்போ காலேஜ் ஜாயின் பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ 3 வருஷம் நான் வேலை பார்த்தது உண்மை தான். அதே 3 வருஷம் 10 வருஷம் வேலை பார்த்தாலும் ஒரு பிரோஜனம் இல்லை. அதனால் இருக்க டைமில் நம்ம வேறு என்ன பண்ண முடியும், அதை மட்டும் ஸ்கில்லை மட்டும் வளர்த்துக்கிட்டு நம்ம என்ன ஒன்று பண்ணிக்கலான்னு இப்போ டிசைன் பண்ணிட்டு நான் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டேன். அதனால் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. சரி, முன்னாடி போகிற ஜீப்பு அது நம்ம TN 57 தான். நம்ம ஊர் வண்டி, நம்ம வண்டி ரெண்டும் ஒன்று தான். அது இல்லாமல் வாழ்க்கையில் என்ன தான் நம்ம எவ்வளோ டைம் தோற்றாலும் நம்ம திரும்பியும் முன்னேறி வந்துகிட்டே இருக்கணும். அதான் வாழ்க்கையோட நம்ம கற்றுக் கொடுத்த பாடம். அதுவும் இதில் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் அடிபட்டு மிதிப்பட்டு வந்துட்டிருக்கேன். காலேஜில் ஸ்டேஜ் ஆர்கனைஸ் பண்ணாங்க. அதில் நான் ஒரு 4 டைம்ஸ் கிட்ட நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். நல்லா இருந்துச்சு, இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு எனக்கு. இது வேறு யாரும் வரல. ஏன்னா ஆல் பீப்புள் இதில் இங்கிலீஷ் சேயிங் டு திஸ் காலேஜ். பட் ஐ ஹாவ் ஏ தமிழ். நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தமிழ் பேசணும்னு நான் இறங்கி தமிழ் பேச ஆரம்பிச்சிட்டேன். இருந்தாலும் எங்களுக்கு நாங்களும் இங்கிலீஷ் பேசுவோம். ஆனால் ஸ்டேஜில் இன்னும் பேச ஆரம்பிக்கல. ஏன்னா தாய் தமிழ்நாட்டில் தமிழில் பேசுறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். அந்த ஸ்டேஜில் நான் சொல்லிட்டேன். நான் அதுக்கப்புறம் இப்போதைக்கு நல்லா போயிட்டுருக்கு. ஆனால் என்ன, சென்னையில் வெயில் தாங்க கொளுத்துது. இந்த வெயிலையும் அந்த வண்டியில் பாருங்கள் எப்படி உட்காந்து போகிறாங்கன்னு. அடிக்கிற வெயிலுக்கு வண்டியில் உட்காந்து போது அது வேறு தான். ஏதாச்சும் அதில் நோய் கூட எதாவது பாதிப்பாகும். எப்படின்னா கொஞ்சம் நல்ல ஜூஸு தண்ணி நிறைய குடிச்சிட்டு போங்க நீங்களும். ஏன்னா முடியல என்னால். உள்ளெல்லாம் ஹெல்மெட்டுக்குள்ளே வேகுது, க்ளவுஸு கையெல்லாம் எரியுது. இருந்தாலும் நம்ம இதெல்லாம் போட்டு கொஞ்சம் போயிட்டு வரணும் அப்படின்னு கொஞ்சம் சேஃபாக போயிட்டு வந்துட்டுருக்கேன். ஏன்னா நம்ம எந்த டைமில் நமக்கு என்ன ஆகுன்னு தெரியாது. ஏன்னா இருக்கிற டைமில் நம்ம ஏதாச்சும் பண்ணணும். அந்த டைமை நமக்கு ஏதாச்சும் நம்ம திருப்பி கொடுத்துச்சுன்னா அதை தாங்க சக்தி நமக்கு வேணும்ல. அதனால தான் கொஞ்சம் நம்ம பைக்கில் போகிறோம்னா நமக்கு ஆக்சசரிஸ்லாம் நம்ம என்னென்ன தேவையோ எல்லாம் போட்டுக்குங்க. ஏன்னா ஒரு நேரம் ஒன்றும் இருக்காது. நம்ம இன்னும் வாழ்க்கை இன்னும் நீண்ட தூரம் இருக்குது. ஆனால் சேஃபாக இருந்துக்குங்க. இதான் நம்ம டிமார்ட்டு. இது பரிமளம். இப்போ ரீசெண்டாக ஏதோ பரிமளம் அன்கோ ஏதோ படம் இருந்துச்சு, அதுவும் நல்லா தான் இருந்துச்சு, பார்த்தேன். இதான் நம்ம ஸ்கூல்ஸ். எனக்கு இந்த குண்டத்தூர் நான் வந்ததுலேருந்து எனக்கு குண்டத்தூர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். குண்டத்தூரில் இது வரைக்கும் நான் 3 வருஷம் ஸ்டே பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. என்ன தான் நம்ம சொந்த ஊர் மாதிரி இருந்தாலும் அதுக்குன்னு திண்டுக்கலை நான் எப்பயும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனால் இந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இங்கே எல்லா ஃபெசிலிட்டி இருக்குது. தேட்டர் இருக்குது, பக்கத்துலேயே நமக்கு தேவையான சில ஷாப்ஸ் நிறையா இருக்குது. அதனால் நம்ம தூரத்துக்கு தேவையில்லை. ஆனால் நைட்டாச்சும் நான் இங்கே எங்கேயாச்சும் கிளம்பிடுவேன். நைட் ரைடாக இருந்தாலும் சரி, எங்கேயாச்சும் லாங்கில் டீ ஷாப்புக்கு ஏதாவது சாப்பிட போகிறதா சரி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கேருந்து ஈஸியாக போயிட்டு வந்துடுவேன். ஏன்னா நம்ம இந்த ஊரில் இருக்க போலீஸு கொஞ்சம் நைட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஜாலியாக தான் இருக்கும். நம்மள்ட்ட ப்ரூஃப் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா ஹெல்மெட் நீ போட்டிருந்தா நைட் நீ எங்கே வேணால் போயிட்டு வா.
ஆனால் சேஃபாக போயிட்டு எங்கன்னா வந்துடலாம். ஆனால் இன்னொரு சொல்லிக்கிறேன், முக்கியமாக குன்னத்துக்குள்ளே எல்லா ஷாப்ஸும் இருக்குது. சத்யா இருக்குன்னு, சத்யா, டார்லிங்கு, வசந்தன் கோ, பூர்விகா, இது மாதிரி பெரிய பெரிய ஷாப்ஸும் இருக்குது, சின்ன சின்ன ஷாப்ஸும் இருக்குது. அப்போ நமக்கு ஆட்கார பிரியாணி, மீன் மார்க்கெட்டு, அப்புறம் இங்கிட்டு இந்தியன் பிரியாணி, அதே மாதிரி நிறையா இருக்குது. அப்போ சிவன் கோயில் சொல்லப்போனால் நிறைய சிவன் கோயிலும் ஒரு 10-15 கிட்ட இருக்குங்க குன்றத்தூருக்குள்ளேன்னு. நானும் அப்பப்போ சிவராத்திரி வரும்போதெல்லாம் கிரிகளில் ஊர் சுற்றுவோம்ல, அதுமாதிரி சிவன் கோயிலில் சுற்றிட்டு கிடப்பேன் அங்கடி இருந்து. ஆனால் எனக்கு ஓம் நமச்சிவாயா. ஏன்னா நான் ஏன் சிவன் சொல்கிறேன்னா, நான் சிவன் ஸ்ட்ரீட்லாம் இருக்கேன். எனக்கு சிவனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம யார்கிட்ட நம்ம எதுவும் சொல்லாட்டி கூட சிவனுக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணுறோம், எப்படி பண்ணிகிட்டு இருக்கோம், அடுத்து எப்படி நடக்க போகுதுன்னு. ஏன்னா எல்லாம் அவள் அருளால் எல்லாம் நடக்கும். அப்புறம் அவ்வளோதான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வீட்டுக்கு வந்துடுறோம். வாங்க அடுத்து நம்ம ஏதாவது ட்ரிப்பு போகிறோங்க. அடுத்து என்ன வீடியோ பிளான் பண்ணு தெரியல, ஆனால் பிளான் பண்ணிட்டு நம்ம அடுத்த வீடியோ எங்கேயாச்சும் வெளியே போவோம். இப்போ ஜஸ்ட் ரொம்ப நாளாக வீட்டிலே கேமரா வச்சுட்டு இருந்தேன் எடுக்காமல். சரி இப்போ தான் நம்ம வச்சு அங்கே காலேஜ் போயிட்டு வரும்போது வீடியோ எடுத்து வந்துட்டேன். எனக்கு வந்து காலேஜ் வந்து 1:30 இப்போலாம் எனக்கு முடிஞ்சிச்சு. காலேஜ் முடித்தோடனே கொஞ்சம் நேரம் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு டீ கடைக்கு போயிட்டு அப்புறம் மதியம் பிரிஞ்சு சாப்பிட்டு நான் அப்படி கிளம்பி வந்துட்டேன். நமக்கு பசங்க சொல்ல மறந்துட்டீங்க. பசங்க தான் நமக்கு எங்கே போனாலும் எனக்கு அட்டாச் ஆகிக்கிறேன் ஈஸியாக. அவங்களுக்கு எனக்கு அட்டாச் ஆகலாம், இல்லை நான் அவங்களுக்கு ஈஸியாக டக்குன்னு பழகிக்கிறேன்னா தெரியல. ஆனால் எங்கே போனாலும் நமக்கு பசங்க இருக்கிறதுக்கு எனக்கு கவலை இல்லைங்க. நான் சும்மா இருந்தாலும் பசங்க என்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு நானும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஓகே நான் இதோட நான் வீடியோ முடிச்சுக்கினேன். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மறக்காமல். ஓகே பாய்.